காலுக்கு பின்னாடி இருக்க வலி இறங்கி வர்றதுக்குள்ள கூகுள்கிட்ட கேட்டு சயாட்டிக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணி நம்ம வேலையை மிச்சம் பண்ணிடுறாங்க. இருக்கிற நர்வ் தாங்க நம்ம உடம்புலயே இருக்கிற லாங்கஸ்ட் நர்வ், அதுக்கு பேர் தாங்க சயாட்டிக்கா. அந்த நர்வ்ல இரிட்டேஷன் இங்கேயோ அல்லது அது கடந்து வர பாதையிலோ ஏற்படுறதுனாலதான் இந்த மாதிரி சிம்டம் வரும். அது உங்களுக்கு இருக்கான்றதை இந்த ஒரு சிம்பிள் டெஸ்ட்ல கண்டுபிடிச்சிக்கலாம் வாங்க. ஸ்லம் டெஸ்ட்டுங்க. நல்ல உடம்ப குனிஞ்சு ஆர்ச் வர மாதிரி வச்சுட்டு சின் டக் பண்ணிட்டு நெக்கு நல்லா ஃபிளெக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்படி குனிஞ்சதுக்கு அப்புறமா கால் முட்டியை நேரா நீட்டுங்க. ஸ்ட்ரைட் ஆனதுக்கு அப்புறம் பாதத்தை புல் பண்ணுங்க. உங்களுக்கு ஷார்ப்பா புல்லிங் லைக் பெயின் இருந்தது அப்படின்னா சயாட்டிக் நர்வ் இரிட்டேஷன்ல இருக்குன்னு அர்த்தங்க. அதோட மொபிலிட்டி கம்மியா இருக்கு. அதே மாதிரி படுத்துக்கோங்க. பாதத்தை நல்லா புல் பண்ணிட்டு வலி இருக்கிற காலை முட்டி மடக்காம தூக்குங்க. 40 டிகிரில இருந்து 70 டிகிரிக்குள்ள உங்களுக்கு இழுக்கிற மாதிரி வலி பின்னாடி இருந்ததுன்னா, ஆனா சயாட்டிக்கானா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிக்கிற மாதிரி சிவியர் பெயின் இருக்குங்க. எல்லா பெயினும் சயாட்டிக்கா கிடையாதுங்க. நர்வ்ன்றது ரொம்ப சென்சிட்டிவான ஸ்ட்ரக்சர். நம்ம கண்ணுல ஒரு தூசு விழுந்தா எப்படி ஒரு நிமிஷம் கூட நம்மளால திறக்க முடியாது, அதே மாதிரி தான் அந்த நர்வ். அதை ஏதாவது இரிட்டேட் பண்ணிச்சு அப்படின்னா அதோட சிம்டம் சிவியரா தாங்க இருக்கும். ஆனா ஈஸியா ரிலீஸ் பண்ணிட்டு பழைய மாதிரி வாழ முடியும். வலியோட வாழாது. உங்களோட ஃப்ரெண்டு முதுகு வலியோட இருக்கவங்களுக்கு அனுப்புங்க. அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், நீங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்க. Just for the information, Dr. Ram Physio.